ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற புதிய தலைப்பின் கீழாக தெய்வீக திட்டத்தில் மறைந்திருக்கக்கூடிய ஆழமான காரியங்களை இன்றைய நாளிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளப் போகின்றோம். ஸோ இந்த மாதிரி சத்தியங்கள் பார்த்திங்கன்னா மிகவும் கூர்மையாக ஆழமாக கவனிக்கப்பட வேண்டிய காரியங்கள் என்பதை முதல் நாளிலிருந்தே நம்ம மனதில் கொள்வோம். சரிங்களா? இந்த ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக போகிறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு நம்ம உள்ள போயிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷ விதமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கொட்டி கொடுத்து மறுபடியுமாக ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போகின்ற சகல நன்மையான காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். இது போன்ற அநேக சத்தியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்று உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1916 வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ மிகவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேள்வியாகவும் நமக்கு தேவையான ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வியாகவும் பார்த்திங்கன்னா அது அமைந்திருக்குது. அதனால் கேள்வி என்ன பண்ணலான்னா நல்லா முதல்ல மனசில் பதிவு வச்சுக்கலாம். ஜீவிப்பதற்கான உரிமை மற்றும் ஜீவ உரிமைகள் ஆகிய வார்த்தைகள் அர்த்தப்படுத்துவது என்ன? இவ்விரண்டு பதங்களுக்கு இடையிலான வித்தியாசம் என்ன அப்படின்றது தான் கேள்வி. ஸோ கேள்வி என்னது? ஜீவிப்பதற்கான உரிமை மற்றும் ஜீவ உரிமைகள். ஜீவிப்பதற்கான உரிமை, ஜீவ உரிமைகள், ரெண்டு வார்த்தை தான் புரிஞ்சதே தவிர அர்த்தம் நமக்கு இன்னும் சரியாக தெரியல. அதான் கேள்வியாகவே அவங்க கேட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த கேள்வி பார்த்துட்டோம் இல்லையா? பதிலுக்குள்ளாக போகும் பொழுது ஜீவிப்பதற்கான உரிமைனா என்ன, ஜீவ உரிமைகள்னா என்ன அப்படின்றது நமக்கு மிக தெளிவாக புரியுன்ற நம்பிக்கையோடு என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே கடந்து போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நான் படித்த இந்த கேள்வியில் இந்த ரெண்டு முக்கியமான வார்த்தைகளுக்கான ஒரு சின்ன புரிதல் இருந்தால் தான் பதில் ஃபுல்லாகவே புரியும். ஃபஸ்ட்டு வார்த்தை பார்த்திங்க அப்படின்னா ஜீவிப்பதற்கான உரிமை, ரைட் டு லிவ் அப்படின்றது. ரெண்டாவது வார்த்தை ஜீவ உரிமைகள், லைஃப் ரைட்ஸ் அப்படின்றது. இந்த ரெண்டு வார்த்தைக்கான அட்லீஸ்ட் ஒரு அடிப்படை ஒரு புரிதல் வந்தால் தான் பின்னாடி நமக்கு புரியும். அதை நல்லா அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பார் பின்னாடி அவர். ஜீவிப்பதற்கான உரிமை, ரைட் டு லிவ். ஒரு மனுஷன் இருக்கிறாரு, படைக்கப்பட்டிருக்கிறாரு, அவர் தொடர்ந்து வாழணும், ரைட் டு லிவ். ஜீவிப்பதற்கான, வாழ்வதற்கான உரிமை, தொடர்ந்து வாழணும் அப்படின்னா பிதாகிய தேவனுடைய நிபந்தனைகள், கற்பனைகள், பிதாகிய தேவனுடைய அந்த சித்தத்துக்கு இசைவாகவே அவர் காணப்பட்டார் அப்படின்னா தொடர்ந்து என்ன பண்ணலாம், நீ வாழ்ந்துட்டே இருக்கலாம்பா அப்படின்றது. அப்படி இல்லாதனால தான் ஆதாம் அவர்கள் ஜீவிப்பதற்கான ரைட் டு லிவ் என்ன பண்ணார்னா இழந்து போயிட்டார். இது ஒரு சின்ன ஒரு புரிதல் இதை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜீவ உரிமைகள், லைஃப் ரைட்ஸ் அப்படின்றது. இப்போ என்கிட்ட உயிர் இருக்குல்ல, இந்த உயிரோடைய உரிமை எனக்கு தான் சொந்தம். அதுபோல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவ உரிமைகள், லைஃப் ரைட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு உயிர் இருந்துச்சு இல்லை, ஜீவனை கொடுத்தார்ல பிதாகிய தேவன், அந்த உயிர் மேலே அவருக்கு தான் உரிமை இருக்குது. அது யாரும் எடுத்துக்க முடியாது, யாரும் பறித்து கொள்ள முடியாது. அப்போ அந்த லைஃப் ரைட்ஸை அவர் கையில் ஹோல்ட் பண்ணியிருக்காரு, அதை பிதாகிய தேவன்கிட்ட கொடுத்துருக்காரு, யாரும் பறிக்க முடியாது. அதனால தான் அவருடைய அந்த ஜீவனுக்கான உரிமையை திரும்பவும் பெற்றுக்கொண்டார். ஸோ இதுதான் அந்த வார்த்தைக்கான ஒரு சின்ன விளக்கம். இப்போ நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம்னா அவருடைய பதிலுக்குள்ளாக கடந்து போகலாம். பதில்
தேவனுடன் இசைவாய் காணப்படுவதன் மூலம் ஜீவிப்பதற்கான உரிமையினை ஒருவர் பெற்றுக்கொள்ளலாம். ரொம்ப அருமையான பதில். தேவனுடன், பிதாவாகிய கடவுளுடன் இசைவாய் காணப்படுவதன் மூலம் ஜீவிப்பதற்கான உரிமையினை ஒருவர் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே. காரணம், தம்முடைய அறிவுடைய சிருஷ்டிகள் யாவும் தம்முடைய திவ்ய பிரமாணங்களுக்கும் அதன் நிபந்தனைகளுக்கும் இசைவாய் ஜீவிக்கும் பட்சத்தில் தொடர்ந்து ஜீவிக்கலாம் என்று தேவன் ஏற்பாடு பண்ணியிருந்தார். திரும்பவும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். தேவனுடன் இசைவாய் காணப்படுவதன் மூலம் ஜீவிப்பதற்கான உரிமையை ஒருவர் பெற்றுக்கொள்ளலாம். என்ன காரணம் அப்படின்னா, தம்முடைய அறிவுடைய, அதாவது பிதாகிய தேவன் அங்கே சொல்றாரு, பிதாகிய தேவனுடைய அவருடைய அறிவுடைய அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? திரும்ப படிக்கிற அந்த லைனை. காரணம், தம்முடைய அறிவுடைய சிருஷ்டிகள் யாவும் தம்முடைய திவ்ய பிரமாணங்களுக்கும் அதன் நிபந்தனைகளுக்கும் இசைவாய் ஜீவிக்கும் பட்சத்தில் தொடர்ந்து ஜீவிக்கலாம் என்று தேவன் ஏற்பாடு பண்ணியிருந்தார். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு நமக்கு. சரிங்களா? ஆகையால் ஜீவிப்பதற்கான உரிமை என்பது ஆரம்பத்தில் தகப்பனாகிய ஆதாமினால் அனுபவிக்கப்பட்ட சிலாக்கியமாய் காணப்படுகின்றது. அதனால தான் தகப்பனாகிய ஆதாம் அவர்கள் ஜீவிப்பதற்கான உரிமை பெற்ற காரியம் ஒரு பெரிய சிலாக்கியமாக அது காணப்பட்டது அப்படின்றது சொல்றார். அவர் ஜீவிப்பதற்கான உரிமை ஒன்றினை பெற்றவராய் இருந்தார் மற்றும் அவர் பாவம் செய்யாதிருந்தாரானால், ஜீவிப்பதற்காகனா வாழ்வதற்காகன்னு அர்த்தம். திரும்ப படிக்கிறேன். அவர் ஜீவிப்பதற்கான உரிமை ஒன்றினை பெற்றவராயிருந்தார் மற்றும் அவர் பாவம் செய்யாதிருந்தாரானால், அந்த உரிமையானது அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்காது. வாழக்கூடிய ஒரு உரிமை, ஒரு ரைட்ஸ் அவர்கிட்ட இருக்குது. ஒருவேளை ஆதாம் அவர்கள் பாவம் செய்யாமல் இருந்தார் அப்படின்னா அதை அவர்கிட்ட எடுக்கவே முடியாது, பறிமுதல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றார். கர்த்தர் இயேசுவும் கூட ஜீவிப்பதற்கான உரிமை ஒன்றினை பெற்றிருந்தார். உலகத்திற்குள் வருவதற்கு முன்பு மாத்திரமல்லாமல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஜீவிப்பதற்கான உரிமையை பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, உலகத்திற்குள் வருவதற்கு முன்பு மாத்திரமல்லாமல் மனிதனாகிய இயேசுவான பிற்பாடும் அவர் அந்த உரிமையினை உடையவராயிருந்தார். பார்த்தீங்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாவதற்கு முன்பாகவே அந்த உரிமையை பெற்றிருந்தார். மனிதனான பிற்பாடும் அந்த உரிமையை அவர் பெற்றிருந்தார் அப்படின்றத இங்க சொல்றார். அந்த உரிமையின் காரணமாகத்தான் அவரால் தம்முடைய ஜீவனை ஆதாம் மற்றும் அவரது சந்ததிக்காக பலியாக கொடுத்து வைக்க முடிந்தது. பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த உரிமை இருந்ததால தான் ஆதாம் மற்றும் அவருடைய சந்ததிக்காக அந்த உரிமையை கொடுத்து வைக்க முடிந்தது. நமக்கு இப்போ ஞாபகம் வந்திருக்கும், கொடுத்து வைக்க முடிந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானஸ்தான உடன்படிக்கையில் பிதாகிய தேவன்டார் கொடுத்து வச்சிருந்தாரு. கொடுத்து வைத்ததுல அவர் தொடர்ந்து உண்மையா இருந்தார், அதனால திரும்ப உரிமைகளை பெற்றுக்கொண்டார்ன்றதை நம்ம கடந்த நாட்களில் பார்த்துருந்தோம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இங்கே வந்துடலாம்.
திரும்ப வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவும் கூட ஜீவிப்பதற்கான உரிமை ஒன்றினை பெற்றிருந்தார். உலகத்திற்குள் வருவதற்கு முன்பு மாத்திரமல்லாமல் மனிதனாகிய இயேசுவான பிற்பாடும் அவர் அந்த உரிமையினை உடையவராக இருந்தார். அந்த உரிமையின் காரணமாகத்தான் அவரால் தம்முடைய ஜீவனை ஆதாம் மற்றும் அவருடைய சந்ததிகளுக்காக கொடுத்து வைக்க முடிந்தது. ஞானஸ்நானத்தின் போது அவர் தம்முடைய அர்ப்பணிப்பை பண்ணின பிற்பாடு அவர் ஒரு மனிதனாக ஜீவிக்கும் உரிமை இல்லாதவராயிருந்தார். பார்த்தீங்களா வித்தியாசம்? புரியுதா உங்களுக்கு? ஞானஸ்தானத்தின் போது அவர் தம்முடைய அர்ப்பணிப்பை பண்ணின பிற்பாடு அவர் ஒரு மனிதனாக ஜீவிக்கும் உரிமை இல்லாதிருந்தார். ஏன்? காரணம் சொல்றார். காரணம் என்னவெனில், ஜீவிப்பதற்கான அந்த உரிமையினை அவர் விட்டு கொடுத்து விட்டவராக காணப்பட்டார். ஞானஸ்தானத்தில் அந்த உரிமைகளை கொடுத்துட்டார். ஞானஸ்தானத்திற்கு பிற்பாடு தான் இப்போ கொஸ்டின் வந்திருக்குது. ஞானஸ்தானத்திற்கு பிற்பாடு ஒரு மனிதனாக ஜீவிக்கக்கூடிய உரிமை இல்லாதவராக இருந்தார். ஏன்னா ஏற்கனவே கொடுத்துட்டார் பிதாவின் கரத்தில்னு சொல்றார். சரிங்களா? ஆனால் ஏதோ சில திவ்ய பிரமாணத்தை மீறுவதன் மூலமோ அல்லது தம்முடைய ஒப்பந்தத்தை அல்லது உடன்படிக்கையை மீறுவதன் மூலமோ தவறாதது வரையிலும் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருப்பதின் காரணமாக அவர் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு புது சிருஷ்டி என ஜீவிப்பதற்கான உரிமையினை உடையவராயிருந்தார். ஸோ இந்த வார்த்தைகள் கொஞ்சம் நமக்கு திரும்ப வாசிச்சாதான் புரியுன்ற நிலைமைக்குள்ளாக நம்மளை கொண்டு போகுது. ஆனால் அர்த்தங்கள் ரொம்ப எளிமையாக இருக்குது. அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். திரும்ப வாசிக்கிற நல்லா கவனிங்க. ஆனால் ஏதோ சில திவ்ய பிரமாணத்தை மீறுவதன் மூலமோ, ஒரு கண்டிஷன் சொல்றார், ஆனால் ஏதோ ஒரு திவ்ய பிரமாணத்தை மீறுவதன் மூலமோ அல்லது தம்முடைய ஒப்பந்தத்தை அல்லது உடன்படிக்கையை மீறுவதன் மூலமோ தவறாதது வரையிலும், அதாவது அவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தில் பண்ண உடன்படிக்கை, ஒப்பந்தம் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை நிமித்தமாக இந்த காரியங்களை அவர் தவறாதது வரையிலும், மிஸ் பண்ணாத வரைக்கும், எந்த காரியங்களை அவர் பண்ண உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தம் அல்லது ஏதோ ஒரு திவ்ய பிரமாணம், இந்த காரியங்களை அவர் மிஸ் பண்ணக்கூடாது, பெர்ஃபெக்டாக நடக்கணும். அவர் இப்படி தவறாதது வரையிலும் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருப்பதின் காரணமாக அவர் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு புது சிருஷ்டி என ஜீவிப்பதற்கான உரிமையினை உடையவராயிருந்தார். அப்போ நல்லா கவனிச்சுக்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாகவே ஜீவிப்பதற்கான உரிமை இருந்தது. மற்றும் மனிதனாக இந்த பூமியில் வந்தார் இல்லையா, அப்பொழுதும் அந்த ஜீவிப்பதற்கான உரிமை இருந்தது. இந்த உரிமை என்ன பண்ணிட்டாருன்னா, ஞானஸ்நானத்தில் பிதாகிய தேவன்கிட்ட கொடுத்துட்டார். இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இந்த அர்ப்பணிப்பு பண்ணதுக்கு பிற்பாடு மனிதனாக ஜீவிக்கக்கூடிய உரிமை அவர்கிட்ட கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, அவர் ஏற்கனவே அர்ப்பணம் பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னார். ஆனால் ஏதோ ஒரு திவ்ய ஒரு பிரமாணத்தை அல்லது உடன்படிக்கையை அல்லது ஒப்பந்தத்தை அவர் அதில் தவறாதது வரையிலும், இந்த கண்டிஷன் தவறாதது வரையிலும் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட அவர், நல்லா கவனிங்க, இதெல்லாம் தவறாத வரையிலும் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட அவர் புது சிருஷ்டி என ஜீவிக்கக்கூடிய உரிமையை உடையவராக இருக்கிறார். புரிஞ்சுங்களா? இங்கே மிஸ் பண்ணிட்டார்னா இது கிடையாது. எங்கே மிஸ் பண்ணிட்டார்னா, அவர் பண்ண உடன்படிக்கை, ஒப்பந்தம் அல்லது ஏதோ ஒரு திவ்ய பிரமாணம், இதில் ஏதாவது ஒன்றில் மீறி இருந்தார்னா
புதிய சிருஷ்டியாக ஜீவிக்கக்கூடிய உரிமையும் அவர்கிட்ட இருந்திருக்காதுன்றதான் அங்கே சொல்ல வர்றார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எதிலுமே மீறலை. சரிங்களா? அடுத்தது, மனுக்குலத்தின் உலகமானது 1000 வருட யுகத்திற்கு பிற்பாடு, அதாவது இந்த மனுக்குலமானது அல்லது உலகமானது 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பிற்பாடு, பூரணத்தை அவர்கள் அடைந்த பிற்பாடு, அவர்கள் பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர்களை அவரும் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவர்கள் ஜீவிப்பதற்கான உரிமையினை உடையவர்களாய் இருப்பார்கள். பார்த்தீங்களா? அப்போ இன்னைக்கும் சரி, 1000 ஆண்டு அரசாட்சியிலும் சரி, உலக ஜனமானது ஜீவிக்கக்கூடிய உரிமையை இல்லாதிருக்கின்றது. எப்போ அவங்களுக்கு இந்த வாழ்வதற்கான ஜீவிப்பதற்கான உரிமை கையில் கிடைக்கும் அப்படின்னா, பிதாவினிடத்தில் 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பின்பாக ஒப்பு கொடுக்கப்பட்டு பிதா ஏற்றுக்கொண்ட பிற்பாடு தான் இந்த உரிமையே அவங்களுக்கு கிடைக்கும்ன்றதை சொல்றாரு. இது வரைக்கும் நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்தது, தகப்பனாகிய ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்னதாக ஆரம்பத்தில் பெற்றிருந்த ஜீவனுக்கான அதே உரிமையினை மனுக்குலம் பெற்றுக்கொண்டவர்களாய் இருப்பார்கள். அப்போ ஆதாம் அவர்களுடைய முந்தைய நிலைமை என்ன? முந்தைய நிலைமை பாவம் செய்வதற்கு முந்தைய நிலைமை. ஸோ அந்த நிலைமையில் அவருக்கு ஜீவிப்பதற்கான உரிமைகள் இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த உரிமையினை தான் மனுக்குலமானது 1000 ஆண்டு சாட்சிக்கு பிற்பாடு பிதாவாகிய தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் அந்த உரிமையை பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள்ன்றதை சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டுக்கான பதில் என்னது? ஃபஸ்ட்டு ஜீவிப்பதற்கான உரிமைனா என்னன்னு சொல்லி காமிச்சார். இதை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த காரியத்தின் மூலமாக விளக்கி காமிச்சார். நம்முடைய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தில் அவருக்கு இருந்த ஜீவ உரிமைகளை, அதாவது ஜீவிப்பதற்கான உரிமைகளை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட பிற்பாடு புதிய சிருஷ்டி என வாழக்கூடிய உரிமைகளை அவர் பெற்றிருக்கான்ற வித்தியாசத்தை இங்கே காமிச்சார். உலக ஜனங்கள் ஜீவிப்பதற்கான உரிமையை 1000 ஆண்டு சாட்சிக்கு பிற்பாடு தான் பெற்றுக்கொள்ள முடியுன்றதையும் சொன்னார். இப்போ அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்ல போறார் அப்படின்னா, ஜீவ உரிமைகளை பற்றி பேச போறார். ஃபர்ஸ்ட் என்னது? ஜீவிப்பதற்கான உரிமை. இப்போ என்னது? ஜீவ உரிமைகள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேச போறார். இந்த வார்த்தையானது வெவ்வேறு விதங்களில் நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். எந்த வார்த்தையை? ஜீவ உரிமைகள் அப்படின்ற வார்த்தையை வெவ்வேறு விதங்களில் நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாய் இருப்போம் அப்படின்னு சொல்றார். ஃபர்ஸ்ட்ல இவ்வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தி அவர் ஜீவ உரிமைகளை உடையவரா என்று சொல்லுகையில், அவர் ஒரு மனிதனாக தம்முடைய ஜீவனை அர்ப்பணம் பண்ணின போது அவர் அந்த ஜீவனை பறிகொடுப்பதற்கு ஏதுவாய் உண்மையில் ஏதும் செய்திடவில்லை என்று நாம் சொல்லலாம். ஸோ இந்த ஜீவ உரிமைகள்ன்ற வார்த்தையை வெவ்வேறு விதங்களில் நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லி சொன்னார் ஃபஸ்ட்டு. அடுத்தது இதை புரிய வைக்கிறதுக்கு இந்த ஜீவ உரிமைகள்ன்ற வார்த்தையை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பொருத்தி பார்த்தோம்னா எப்படி புரிஞ்சுக்கலான்றது தான் இவருடைய அடுத்த லைன் வந்துச்சு. அதை திரும்ப வாசிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வாசித்தது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும். சரிங்களா? இவ்வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தி அவர் ஜீவ உரிமைகளை உடையவர் என்று சொல்லுகையில், இந்த வார்த்தையை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தி அவர் ஜீவ உரிமைகளை உடையவர் என்று சொல்லுகையில், அவர் ஒரு மனிதனாக தம்முடைய ஜீவனை அர்ப்பணம் பண்ணின போது, நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக தம்முடைய ஜீவனை அர்ப்பணம் பண்ணின போது அவர் அந்த ஜீவனை பறிகொடுப்பதற்கு ஏதுவாய், அவர் அந்த ஜீவனை பறிகொடுப்பதற்கு ஏதுவாய் உண்மையில் எதுவும் செய்திடவில்லை என்று நாம் சொல்லலாம். அதாவது நம்முடைய இயேசு கிறிஸ்து
ஞானஸ்தானத்தில் இந்த ஜீவ உரிமையை அர்ப்பணம் பண்ணிட்டார். அப்படி செய்வதற்கு அவர் உண்மையில் எதுவும் செய்திடவில்லை என்று நாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்றார். அதை ஒப்பு கொடுத்து வைக்க அவர் சம்மதித்திருந்தார். ஸோ இதாங்க நடந்திருக்குது. இதுதான் என்ன பண்ணியிருந்தோம்னா, கடந்த ஒரு காணொளியில நம்ம பார்த்துருந்தோம். லே டவுன், கொடுத்து வைத்தார், கொடுத்து வைத்தல் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அப்போ இந்த ஜீவ உரிமைகளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தில் அர்ப்பணம் பண்ணிட்டார். அதுக்கு அவர் பெருசாக எதுவும் பண்ணலை. இப்படி அர்ப்பணம் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் பண்ணலை. அவர் கொடுத்து வச்சிருக்கார் பிதா கிட்ட அப்படின்னு மாதிரி சொல்கிறார். திரும்ப படிச்சிடலாம். இவ்வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தி அவர் ஜீவ உரிமைகளை உடையவர் என்று சொல்லுகையில் அவர் ஒரு மனிதனாக தம்முடைய ஜீவனை அர்ப்பணம் பண்ணின போது அவர் அந்த ஜீவனை பறிகொடுப்பதற்கு ஏதுவாய் உண்மையில் எதுவும் செய்திடவில்லை என்று நாம் சொல்லலாம். அதை ஒப்பு கொடுத்து வைக்க அவர் சம்மதித்திருந்தார். அவர் பறிகொடுக்கல, அவர் பறிகொடுப்பதற்கு ஏதுவாக எதுவும் செய்யல, ஆனால் கொடுத்து வைத்திருந்தார் அப்படின்னு சொல்றார். பறிகொடுக்கிறதுனா புரிஞ்சு இல்லையா? அவர் ஐயோ இழந்து போயிட்டாரே அப்படி கிடையாது. அவர் கொடுத்து வைத்திருக்கிறார். எதை? ஜீவ உரிமைகளை அப்படின்னு சொல்றார். சரிங்களா? அடுத்தது, அது நியாயமாய் அவருடையதாகும். எது? ஜீவ உரிமைகள் நியாயமாய் அவருடையதாகும். இல்லையேல் மறுபடியும் அந்த உரிமைகளை மற்றவர்களுக்கு பயன்படுத்துவதற்கென்று அவற்றை பெற்றிராதவராக காணப்பட்டிருப்பார். அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தில் தன்னுடைய ஜீவ உரிமைகளை கொடுத்து வைத்து விட்டார். பறி கொடுக்கல, பிதா கிட்ட லே டவுன் கொடுத்து வைத்திருக்கிறார். அது அவருடையது தான். எது? ஜீவ உரிமைகள் அவருடையது தான். அவருடையது இல்லை அப்படின்னா திரும்பவும் எப்படி கொடுக்க முடியும் மக்களுக்கு, உலகத்துக்கு? முடியாதுல்ல. அதனால நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவ உரிமைகளை பிதாவிடம் கொடுத்து வைத்திருந்தார் என்பது உண்மை. ரொம்ப நியாயமா இருக்குன்னு சொல்றாரு. திரும்ப படிக்கிறேன். அது நியாயமாய் அவருடையதாகும். இல்லையேல் மறுபடியும் அந்த உரிமைகளை மற்றவர்களுக்கு பயன்படுத்துவதற்கென்று அவற்றை பெற்றிராதவராக காணப்பட்டிருந்திருப்பார். அவரது தனிப்பட்ட நீதியினால் அந்த உரிமையினை அவர் தக்க வைத்துக் கொண்டவராய் காணப்பட்டார். அவருடைய தனிப்பட்ட நீதியினால். அது என்ன தனிப்பட்ட நீதினால் அப்படின்னா, பிதாவாகிய தேவனுக்கு ஏற்புடைய செயல்களை எப்பொழுதும் செய்ததால் அந்த ஜீவ உரிமைகளை தன்னிடமாக தக்க வைத்து கொண்டவராய் காணப்பட்டார் அப்படின்னு சொல்றார். ஆகையால் மனுஷீக ஜீவனுக்கான உரிமை ஒன்றினை அவர் இன்னமும் உடையவராகவே இருக்கின்றார். ஆகவே ஒரு மனுஷீக ஜீவனுக்கான உரிமையை அவர் இன்னமும் உடையவராகவே இருக்கின்றார் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? ஸோ நல்ல நிதானமாக கவனிச்சாதான் புரியும். அதனால நான் திரும்ப திரும்ப அதை படிக்கிறேன். அடுத்ததில், காரணம் தம்மிடமிருந்து எடுக்கும்படிக்கு அனுமதித்ததான இந்த ஜீவனை அவர் பறிகொடுத்து இழந்து போகவில்லை. நல்லா கவனி இந்த வார்த்தைகளை. அவருடைய ஜீவ உரிமைகளை யாரும் பறித்து எடுக்க முடியாது. இவர் அனுமதி கொடுத்தால்தான் நடக்கும்ன்றதை இங்கே ஞாபகப்படுத்துகிறார். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்ததில், அவருக்கென்று தனிப்பட்ட விதத்தில் இப்பொழுது மனுஷீக ஜீவனோ அல்லது ஜீவ உரிமையோ தேவைப்படாது என்ற போதிலும் மனித ஜீவனுக்கான ஜீவ உரிமைகளை அவர் இன்னமும் உடையவராய் இருக்கின்றார். திரும்ப படிக்கிற அந்த லைனை முதல்ல இருந்து. ஆகையால் மனுஷீக ஜீவனுக்கான உரிமை ஒன்றினை அவர் இன்னமும் உடையவராகவே இருக்கின்றார். காரணம் தம்மிடமிருந்து எடுக்கும்படிக்கு அனுமதித்ததான இந்த ஜீவனை அவர் பறிகொடுத்து இழந்து போகவில்லை. அவருக்கென்று தனிப்பட்ட விதத்தில் இப்பொழுது மனுஷீக ஜீவனோ
அல்லது ஜீவ உரிமையோ தேவைப்படாது என்ற போதிலும், அவருக்கென்று ஜீவிப்பதற்கான உரிமையோ அல்லது ஜீவ உரிமைகளோ தேவைப்படாது என்ற போதிலும் மனித ஜீவனுக்கான ஜீவ உரிமைகளை அவர் இன்னமும் உடையவராய் இருக்கின்றார். மனித ஜீவனுக்கான ஜீவ உரிமைகளை அவர் இன்னமும் உடையவராக இருக்கின்றார். அவருக்கென்று இந்த ஜீவ உரிமைகள் தேவைப்படாததற்கான காரணம், திரும்ப படிக்கிறேன், அவருக்கென்று இந்த ஜீவ உரிமைகள் தேவைப்படாததற்கான காரணம் அவர் மேலான ஒன்றை பெற்றுக்கொண்டவராக இருக்கின்றார். நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் இந்த மனுஷத்துக்கான ஜீவ உரிமைகள் தேவைப்படலைன்னு சொல்றார். ஏன் தேவைப்படலைன்னா, இதை விட மேலான ஒன்றை அவர் பெற்றுக்கொண்டார். அதனால இந்த மனுஷத்துக்கான ஒரு ஜீவ உரிமை அவருடையதாக இருந்தாலும் அது அவருக்கு தேவைப்படலை. காரணம் என்னன்னா, அதை விட மேலான ஒன்றை அவர் பெற்றுக்கொண்டார்ன்றதை இங்க சொல்றார். அடுத்தது, அவர் மேலான ஒன்றை பெற்றுக்கொண்டவராக இருக்கிறார் மற்றும் அவரால் ஒரே நேரத்தில் 2 ஜீவன்களை பயன்படுத்த முடியாது. அவரால் ஒரே நேரத்தில் 2 ஜீவன்களை பயன்படுத்த முடியாது. எந்த ஜீவன்? இந்த மனுஷிகத்துக்கான ஒரு ஜீவன் அவருடையதாகவே காணப்பட்டது, ஒன்று அவர்கிட்ட இருக்குது. 2வது, அதுக்கு மேலான ஒரு ஜீவனர் பெற்றிருந்தார் அப்படின்றது. இந்த 2 ஜீவன்களையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்த முடியாது. அவர் திவ்ய ஜீவ உரிமைகளை உடையவராக இருக்கின்றார். இதுதான் மேலான ஒன்று. அவர் திவ்ய ஜீவ உரிமைகளை உடையவராக இருக்கின்றார். ஆனால் அவர் இன்னமும் இந்த மனுஷீக ஜீவ உரிமைகளை தக்க வைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னமும் இந்த மனுஷீக ஜீவ உரிமைகளை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். உரிமையை வச்சிருக்கிறாரு, பட் அதன்படி வாழ முடியாது அவர்கிட்ட, பட் அவர் கையில் இருக்குதுன்றார். மேலும் இதை அவர் ஆதாமுக்காகவும் அவர் வாயிலாக இழந்து போகப்பட்டதுமான அனைத்திற்காகமான முழுமையான ஈடாக விலைக்கரையமாக பயன்படுத்தி பகிர்ந்தளித்து இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. திரும்ப படிச்சிடலாம். இப்போ என்ன சொல்றார், அந்த பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 2 விதமான ஜீவ உரிமைகள், அவருடைய ரைட்ஸ் இருக்குது. ஒன்று இந்த மனுஷீகத்துக்கான ஜீவ உரிமைகள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய திவ்ய ஒரு உரிமை, சுபா உரிமைன்னு சொல்றார். சரிங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த திவ்ய சுபா உரிமைகளை பெற்றோராக இருக்கிறதுனால இந்த மனுஷீகத்துக்கான உரிமைகளை அவர் பயன்படுத்த முடியாது. ஏன்னா 2 ஜீவனையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்த முடியாது. அதனால திவ்ய உரிமைக்குள்ள போனதுனால, மேலான சுபாவத்துக்குள்ளாக போனதுனால, ஒரு மகிமை அடைந்த சரீரத்துக்குள்ளாக போனதுனால, இந்த பூமிக்குரிய ஜீவ உரிமைகள் அவர்கிட்ட இருந்தா கூட அதை அவர் வைத்து கொள்ளாமல் என்ன பண்றாருன்னா, ஆதாம் அவர்களுக்கும் அவருடைய சந்ததிக்கும் என்ன பண்றாருன்னா அதை முழுமையாக என்ன பண்ணிட்டாருன்னா விலை கிரயமாக கொடுத்துட்டான்றத அங்கே சொல்ல வரான்னு பார்க்குறோம். சரிங்களா? பண்புக்குரிய சகோதரர்களே, இந்த லைன் மட்டும் படித்து திரும்ப முடிக்கிறேன். அவர் திவ்ய ஜீவ உரிமைகளை உடையவராய் இருக்கின்றார். ஆனால் அவர் இன்னமும் இந்த மனுஷீக ஜீவ உரிமைகளை தக்க வைத்து கொண்டிருக்கின்றார். மேலும் இதை அவர் ஆதாமுக்காகவும் அவர் வாயிலாக இழந்து போகப்பட்டதுமான அனைத்திற்குமான முழுமையான ஈடாக விலைக்கரையமாக பயன்படுத்தி பகிர்ந்தளித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த மனுஷீக ரீதியில் கிடைச்ச அந்த ஜீவ உரிமைகளை விலைக்கரையமாக என்ன பண்ணுறாருன்னா கொடுத்துட்ட காரியத்தை இங்கே சொல்லி காமிக்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா, ஜீவிப்பதற்கான உரிமை மற்றும் ஜீவ உரிமைகள் ஆகிய வார்த்தைகள் அர்த்தப்படுத்துவது என்ன அப்படின்னு தான் என்ன பண்ணாருன்னா இங்கே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த கேள்விக்கான பதிலை இவர் பேசி முடிச்சிட்டாரு. அதை நம்ம உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நமக்கு இனியும் ஃபர்தராக தெரிய வேண்டிய காரியங்கள், ஜீவிப்பதற்கான உரிமைன்னு சொல்லி நம்ம இங்கே படிக்கும்போது அதை எப்படி கொண்டு வந்தாருன்னா, ஆதாம் அவர்கள் பாவம் செய்வதற்கு முன்பாக ஒன்று இருந்துச்சுல்ல, வாழ்வதற்கான ஒரு உரிமை இருந்துச்சுல்ல, அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்தார். இந்த காரியத்தை தான்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வருவதற்கு முன்பாக பெற்றிருந்தார், வந்த பிறகும் பெற்றிருந்தார். அதைத்தான் என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்துட்டாரு, பிதாவின் கரத்துல கொடுத்துட்டாரு. எப்போ? ஞானஸ்தானத்தில் கொடுத்துட்டாரு, லே டவுன். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அது அவருடையது தான். அப்ப அந்த ஒரு ஜீவ உரிமையை கொடுத்ததுனால, ஒரு புதிய சிருஷ்டியாக ஜனிப்பிக்கப்பட்டதுனால, அவர் புதிய சிருஷ்டிக்கான ஜீவிக்கூடிய உரிமைகளை பெற்றிருந்து அதன் அடிப்படையில் தான் வாழ்ந்து வந்தாரு அப்படின்னு சொன்னார். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. ரெண்டாவது பாயிண்ட்ல வரும்பொழுது, இந்த ஜீவ உரிமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை வெவ்வேறு விதங்களில் பயன்படுத்த முடியும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது, நம்முடைய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தில் அந்த ஜீவ உரிமைகளை அர்ப்பணம் பண்ணிட்டாரு, பறிகொடுக்கல, அர்ப்பணம் பண்ணிட்டாரு. பிதாவுடைய அந்த கரத்தில் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து வச்சுட்டேன்னு தான் என்ன பண்ணாருன்னா சொன்னார். சரிங்களா? அப்படி கொடுத்து வைத்தா கூட அது ஸ்டில் அவரது தான். அப்போ ஞானஸ்தானத்திலிருந்து மரிக்கிற வரைக்கும் உண்மையாய் வாழ்ந்ததுனால அது அவருடையதாக மாறிவிட்டது. அப்படி மாறினால இப்போ அவர்கிட்ட 2 ஜீன் வந்துருச்சு. ஒன்று பூமிக்குரிய ஒரு ஜீவிப்பதற்கான உரிமை ஒன்று இருக்குது, மனுஷிய உரிமைன்னு சொல்லி அதை சொன்னார். இன்னொன்று திவ்ய உரிமைன்னு சொன்னார். அவர் திவ்ய உரிமையில போனதுனால இந்த பூமிக்குரிய உரிமை இருக்கு பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணிட்டாருன்னா விலை கிரயமாக மீட்கும் பொருளாக என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்துட்டாருன்னு சொல்றாரு. ஸோ இப்படியாக வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்காரு. நமக்கு புரிய வேண்டிய அடுத்த முக்கியமான காரியம் நினச்சி பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜீவிப்பதற்கான உரிமைக்கான ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனும் ஜீவ உரிமைகள் அப்படின்றதுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனும் கொஞ்சம் நிறைய தேவைப்படுது. வரக்கூடிய நாட்களில் அது நம்மக்கிட்ட ஒரு பகிர்ந்துப்பான நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? அதனால் அன்புக்குரிய சகோதரிகளே, இங்கே என்ன எழுதியிருக்காங்களோ அதை மட்டும் தான் உங்ககிட்ட என்ன பண்ணியிருக்கோம்னா ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, எம்மட்டுமாய் ஜீவிப்பதற்கான உரிமையும் ஜீவ உரிமையும் என்ற தலைப்பின் கீழாக சில காரியங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இதை குறித்து மென்மேலும் அநேக தெளிவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் நாம கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.